பிலாத்துவை நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். ஆமென். சிலுவையை சுற்றிலும் இருந்த ஜனங்கள், ஆமென். பிலாத்து அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு மனப்போராட்டம் என்ன என்றால், இயேசுவை சிலுவையில் அறையலாமா வேண்டாமா போராடி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் நிர்பந்திக்கப்படுகிறான். ஆமென். மதவாதிகள், பிரதான ஆசாரிகள் எல்லாரும் நிர்பந்திக்கிறார்கள், ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பிலாத்துவுக்கு நிறைய தருணங்கள் கொடுத்தார். ஆண்டவரை குறித்ததான தெளிவை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவருக்கு இருந்த பெரிய போராட்டம் என்ன என்றால், நான் ஆண்டவரை பிரியப்படுத்தவா அல்லது ஜனங்களை பிரியப்படுத்தவா? ஒரு 4 பாயிண்ட் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியிலே ஆமென் நாம் மனிதரை பிரியப்படுத்த முயற்சிக்கிறோமா அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சிக்கிறோமா? ஆமென். கலாத்தி சபைக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நாங்கள் இன்னும் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறோம்? இன்னும் நாங்கள் மனுஷரை நாடி போதிக்கிறவர்களானால் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் அல்லவே. ஸோ ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனிதரை அல்ல தேவனை மட்டுமே பிரியப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். அநேக வசனங்களை சொல்லணும், ஆனால் நேரம் ஃபாஸ்ட்டாக போகுது. யோவான் 18:38, யோவான் 19:4-6 பார்த்தீங்கன்னா பிலாத்து சொல்றார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் சொல்லுங்க காணேன். இவரிட குற்றமே இல்லை. ஏன்னா ரோம அரசாங்கத்துடைய கவர்னர், அவர் சொல்கிறது தான் சட்டம். அவர் சொன்னால் யாரும் மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் எழுதினதே அப்படின்னு சொன்னார். அவங்க யூதருடைய ராஜான்னு எழுதினப்போ மாற்றி எழுத சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? எழுதினது. ஆமாம், அவர் ஒரு சட்டம் சொன்னார்னா, அவர் விடுதலையை கூறினார்னா, ஆமென், யாருமே கேட்க முடியாது. அந்த அதிகாரத்தில் இருக்கிற மனிதன், இவரால் இயேசுவை விடுதலை செய்ய முடியும். ஏனென்றால் இயேசுவிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று அவரே கன்ஃபஸ் பண்றாரு. அதற்கு பிறகு மத்தேயு 27:19 பிலாத்துடைய மனைவிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்ற, இந்த நீதிமான் நிமித்தம் என்ன செஞ்சேன்? இந்த ராத்திரி ரொம்ப சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். இந்த நீதிமானை என்ன செய்ய வேண்டாம்? சொல்லுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். மனைவி மூலமா பாருங்க, ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கும் போது, இந்த டிசிஷன் நான் எடுத்தேன்னா இவங்க கோவிச்சுக்குவாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மேக்சிமம் நிறைய நேரத்தில். ஆனால் இவங்க எனக்கு தவறாக புரிந்து கொண்டாலும் சரி, நான் ஆண்டவரை மட்டுமே பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று யார் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவர்களைத்தான் பரலோகம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும், குடும்பத்திலையும் சரி, சபையிலும் சமுதாயத்திலையும் இன்னைக்கு மனிதர்களை பிரியப்படுத்த ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டோம். ஆண்டவரே, உங்களை நான் துக்கப்படுத்துறேனா? இவங்களை பிரியப்படுத்துறதுனால ஆமீன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ, உங்களுக்கு துக்கமாக இருக்குமோ, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன் நான் நம்ம யோசித்து, ஒருவேளை நம்ம மனிதர்கள் புரிந்து கொள்ளலைனாலும் பரவாயில்ல. ஆமீன். அதனால தான் பவுல் சொல்கிறார், சத்தியத்தை சொல்கிறதுனால சொல்லுங்க. நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை அதுதான். சத்தியத்தை சொல்கிறதுனால, உண்மையை பேசுறதுனால நம்மை பகைக்கிறவர்கள் அதிகம். அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நான் தேவனுடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மோசே பாளையத்திலிருந்து இறங்கி வந்து அங்கே கன்றுக்குட்டி ஆராதனை செய்த பொழுது ஆமென் கர்த்தராரு, who is on the Lord's side? யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறார்கள்? 12 கோத்திரம், லட்சக்கணக்கான ஜனங்கள், இஸ்ரவேல் கூட்டம், அது சபையைத்தான் குறிக்கிறது. ஆமென். 11 கோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே காம்ப்ரமைஸில் போயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு கோத்திரம், அந்த லேவி கோத்திரத்துக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? அவங்க சொன்னாங்க, ஐயா ஹல்லேலூயா, நானும் என் வீட்டாருமே என்னால் கர்த்தரையே சேவிப்போம். ஆரோனை கூட கேட்டார், ஏண்டா நீ ஏன் அப்படி பண்ண? அண்ணனை கேட்குறாரு, ஆரோனை கேட்குறாரு. சொன்ன, ஜனங்கள் விரும்பினாங்க, ஜனங்கள் கேட்டாங்க, நான் செஞ்சேன். நோ, நெவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையோடு பேசுகிறார். ஆமென். நான் ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்தோடு ஒத்து போக அல்ல,
மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல. ஒருவேளை நான் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது என்னை நேசித்தவர்கள், என்னை அன்பு கூர்ந்தவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாமல் என்னை பகைக்கலாம். ஐ டோன்ட் கேர். ஐ வாண்ட் டு பி ஆன் காட்ஸ் சைட். நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஏரோதுடைய இந்த பிலாத்துடைய போராட்டத்தை பாருங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சாரு? லூக்கா 23:6-7 பேசாம ஏரோதுகிட்ட அனுப்பிச்சிட்டாரு. எப்படியாவது அங்கேயாவது போகட்டும், கை கழுவி விடுறாரு. ஏரோதுகிட்ட அனுப்புறாரு, அங்க அனுப்புறாரு, இங்க அனுப்புறாரு. கடைசியா யோவான் 18:31 அந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, பிரதான ஆசாரியர் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? யூதருக்கென்று சனகரிப் சங்கம் என்று ஒரு சங்கம் இருந்தது. அவர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்ளலாம். ஒரு சின்ன கோர்ட் மாதிரி சனகரிப் சங்கம். ஆனால் அந்த சங்கத்திற்கு மரண தண்டனை விதிக்க அதிகாரம் இல்லை. இப்ப பிலாத்து சொல்றான், எப்படியாவது இவரை தப்புவிக்கணும்னு மனசு இருக்கு, இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் காணோன்னு தெளிவா தெரியுது, மனைவி மூலமா இவர் நீதிமான் என்று தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனாலும் ஒரு பக்கம் மதவாதிகளை, மத தலைவர்களை, மற்றவர்களை பிரியப்படுத்த அதுக்கு தான் போராட்டம். இவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது, கிளியர் பிக்சர் இருக்கு. ஆனால் யாரை பிரியப்படுத்துறது? இவங்களை பிரியப்படுத்துறதா? இவங்களை நான் பகைச்சிக்கலாமா? இல்லை கண்ணை மூடிட்டு இவரை தள்ளி விட்டுறலாமா? போராட்டம். ஸோ நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அடுத்தது பரபாசை கொண்டு வந்து நிறுத்துறான். எப்படியாவது நிச்சயமாக பரபாஸ் அவன் பயங்கரமான திருடன், அவன் பயங்கர, அவன் மூலமாக ரொம்ப ட்ரபிள். நிச்சயமாக அந்த மக்கள்லாம் அவனை வெறுப்பாங்க. எப்படியாவது ஆண்டவர் எஸ்கேப் பண்ணலாம் அவன் எடுக்கிற முயற்சிகள். ஆனால் பிரதான ஆசாரியன் ஜனங்களை ஏவி விட்டான், பரபாசை என்ன செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள். அப்புறம் கடைசியாக தீர்மானம் எடுத்தான், பேசாமல் இவரை அடித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா ஜனங்கள் அதை பார்த்து இரக்கமாய் விட்டுருவாங்களோன்னு சொல்லி யோவான் 19:1-4 பார்த்தா இயேசுவை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். முதுகெல்லாம் ஏர் உழுகிற நிலம் போல மாறிவிட்டது. அப்போ கொண்டு வந்து நிறுத்துறான் முன்னால். அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுக்கு திருப்தி இல்லை, இயேசுவை என்ன செய்யும், சிலுவையிலே அறையும். கடைசியாக மத்தேயு 27:24 அவன் கை கழுவி விட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கு நல்லா தெரியும் இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இதுதான் சத்தியம் என்று தெரியும். இருந்தாலும் ஜனங்கள், சொந்தக்காரங்க, கூட இருக்கிறவங்க, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோமா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நான் தேவனுடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன், நான் சத்தியத்தின் பக்கத்தில் நிற்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன். அதனால் மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் காட்ஸ் சைடு. ஹல்லேலூயா. ஆமென். அநேக வசனங்களை நான் சொல்லலாம். யாத்திராகமம் 23:18 தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. தீமை செய்வதற்கு மெஜாரிட்டி சைடில் போயிடக்கூடாது. அவன் நியாயத்தின் பக்கத்தில் நிற்கணும், தேவ சித்தத்தின் பக்கத்தில் இருக்கணும். ஒரே நேரத்தில் மனுஷனையும் தேவனையும் நாம் என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. ஆமென். glory to God. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், மொர்தெகாய், பெரிய லிஸ்டே இருக்கு. அவங்க கொஞ்சம் மனுஷனை ப்ளீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காரியத்துக்கு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஐ டோன்ட் கேர், நான் ஆண்டுடைய பட்சத்தில் நிற்க விரும்புகிறேன் என்று அவர்கள் நின்றார்கள். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய பட்சத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். glory to God. நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள், அதை வாசித்துருங்க. நீதிமொழிகள் 16:7 அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க அனுக்கிரகம் செய்வாராக.